الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم ما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب صدق الله مولانا العظيم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பெரிய அருள் கிருபையால் ரமலான் அடைகிற பாக்கியத்தெல்லாம் நசீபாக்கிக்கிறேன். நாங்கள் இதுக்கு அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றி செலுத்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுனன் நசாயி, சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் வருகுது, இந்த ரமலானுடைய மாதம் வந்தால் ஃபுத்திஹத் ஃபீஹி அப்வாபுர் ரஹ்மா, அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய எல்லா வாசல்களையும் அல்லாஹ் திறந்துடுறான். ஒரு நாள் தர எங்களுக்கு யோசனை வந்திக்குமா, அல்லாட ரஹ்மத்துண்டா என்னன்னு படிக்கணும் என்று சின்னத்துலேருந்து கேட்குற அல்லாட ரஹ்மத்துண்டு. ஆனால் அல்லாட ரஹ்மத்துன்னா என்ன எத்தனைக்கும் தெரியாய். அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய எல்லா வாசல்களையும் அல்லாஹ் திறந்துடுறான். ஃபுத்திஹத் ஃபீஹி அப்வாபுல் ஜன்னா, சுவர்க்கத்துடைய எல்லா வாசல்களையும் இந்த ரமதானில் 30 நாளும் அல்லாஹ் திறந்து வைக்கிறான். ஃபுத்திஹத் ஃபீஹி அப்வாபுஸ் ஸமா, 7 வானத்துடைய கதவுகளையும் இந்த 30 நாளும் அல்லாஹ் திறந்து வைக்கிறான். அல்லாஹு அக்பர், 30 நாள். அதனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானில் ஒரு செகண்டை கூட வீணாக மாட்டாங்க, ஒரு நிமிஷத்தை கூட வீணாக மாட்டாங்க. மனிதர்களோடிகிற எல்லா தொடர்பையும் துண்டிச்சு கொள்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரி ஷரீஃபில் வருகிறது, ஜத்த இபாதத்தால தண்ட உடம்பை கஷ்டப்படுத்தி கொள்வாங்க. இந்த ரமலானுடைய மாதம் இபாதத்தால கஷ்டப்படுத்தி கொள்வாங்க. சியரு ஆலாமி நுபலா, ஹில்யத்துல் அவுலியா என்ற கிதாபுகளை 7 பண்டா நிர்வாகிகள் மஷூரா பண்ணி மஸ்ஜிதுகள் அந்த கிதாபுகளை நடத்துங்க. எங்களோட முன்னோர்களுடைய இபாதத்துகள், எங்களோட முன்னோர்கள் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெள்ளிக்கிழமை சுபஹ் ஓதுவாங்களே சூரத்து தஹ்ரில், அதில் கடைசி ஆயத்து வரும், யுத்கிலு மை யஷாஉ ஃபீ ரஹ்மதி. அர்த்தம் என்ன? அல்லாஹ் நாடினவங்களை அல்லாஹ்ட ரஹ்மத்துல்லுக்கு நுழைவிக்கிறான். எல்லாருக்கும் கிடைக்காது அந்த சான்ஸ், எல்லாரும் கிடைக்காது. சூரத்து தஹ்ரில் ஓதுவார் ஹஸரத் வெள்ளிக்கிழமை சுபஹுக்கு, யுத்கிலு மை யஷாஉ ஃபீ ரஹ்மதி, அல்லாஹ் நாடினவர்கள் அல்லாஹ்ட ரஹ்மத்துல்லுக்கு அல்லாஹ் நுழைவிக்கிறான். நாடினவர்கள்டா யாரு? அதையும் குர்ஆன் தெளிவாக சொல்லி, அல்லாஹ்ட ரஹ்மத்துல்லுக்கு போகிறதுக்கு வழி, நான் அல்லாஹ்ட ரஹ்மத்துன்னா என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்ட ரஹ்மத்துல்லுக்கு போகிறதுக்கு வழி என்ன தெரியுமா? ஃபஅம்மல் லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத்தி ஃபயுத்கிலுஹும் ரப்புஹும் ஃபீ ரஹ்மதிஹி ذلك هو الفوز المبين. குர்ஆன்ல சூரத்துல் ஜாசியாத்ல அல்லாஹ் சொல்றான், யாருடைய ஈமான் சரியாகி ஈமானுக்கு ஏற்ற அமல் இருக்குமோ அவங்கள தான் நாங்கள் எங்களோட ரஹ்மத்துல்லுக்கு நுழைவிப்போம். அல்லாஹ்ட ரஹ்மத்துல்லுக்கு போகிறதுக்கு வழி அமல் இபாதத்து தான். ذلك هو الفوز المبين. இதை போல் ஒரு வெற்றி உலகத்தில் இல்லை. அல்லாஹ்ட ரஹ்மத்துல்லுக்கு வார வழி. ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அமல் செய்யாம அல்லாஹ்ட ரஹ்மத்தை எதிர்பார்க்கிறது ஒரு பாவம். அது பாவம். அது அமல் செய்யாம, தொழாம, நோவு பிடிக்காம, ஜக்காத்தை கொடுக்காம, சதக்கா செய்யாம, அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான், இப்படி நினைக்கிறதுக்கே இது குர்ஆன் ஹதீஸுக்கு மாத்தமானது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சியரு ஆலாமி நுபலா என்ற கிதாபில் வருவது, ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு இந்த நேரம் பார்த்தாலும் இப்படி வரலால சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ்னு கொண்டே இருப்பாங்க. அவங்களோட வளம் அது. ஒரு நாள் ஒருத்தர் கேட்டார், ஹஜ்ரத் நீங்கள் இந்த நேரம் சுப்ஹானல்லாஹ் 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 சொல்கிறீங்களே, ஒரு நாளைக்கு எத்தனை சுப்ஹானல்லாஹ் சொல்கிறீங்க நீங்கள்? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், ஒரு நாளைக்கு 1,00,000 சுப்ஹானல்லாஹ் சொல்கிறேன்னா. 1,00,000 சுப்ஹானல்லாஹ். சும்மா யோசிச்சு பாருங்களே. இன்றைக்கு சிலவங்களுக்கு அந்த தொழுகைக்கு பின்னால் சொல்கிற 33 சுப்ஹானல்லாஹ் விட்டா வேறு சுப்ஹானல்லாஹ்வே இல்லை. சில பாக்கியசாலிகளுக்கு அதுவும் இல்லை. 1,00,000 சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட தாரீக் திமிஷ்க் என்ற கிதாபில் சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வேலை ஹதீஸை படித்து கொடுக்குற ஆட்களுக்கு மார்க்கத்தை படித்து கொடுக்குற இது எல்லா வேலை வெட்டிகளோட ஒரு நாளைக்கு 12,000 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க. 12,000 சுப்ஹானல்லாஹ். ஏனென்று அவங்களுக்கு விளங்கிச்சு அல்லாஹ்ட ரஹ்மத்துல்லுக்கு போகிறதுக்கு வழி இதுதான்.
வளமையா எங்கட நபி அலைஹிஸ்ஸலாம் வளமையா ரமலானில் மட்டுமில்லை வளமையாக மகரிபுக்கு பிறகு 10 சூறா ஓதுவாங்க. 10 சூறா குர்ஆன் எடுத்து பாருங்க. அந்த 10 சூறாவில் சூரத்து பனி இஸ்ராயில், சூரத்துல் அலா, சூரத்துல் ஜும்ஆ, சூரத்து ஸஃப், சூரத்துல் ஹதீத், சூரத்து தகாபுன், சூரத்து ஜுமர், அதே போல் சூரத்து சஜதா, சூரத்துல் முல்க். இந்த 10 சூறாவை நபியாசம் வளமையாக ஓதுறாரு. இந்த 10 சூறா குர்ஆன் எடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட 39 பக்கம், 39-40 பக்கம், 2 ஜுஸு, 390 ஆயத். வளமையாக ரசூலுல்லாஹ் மஹ்ரிப் ஓதுறது. தபகாத்து அல் குப்ரா என்ற கிதாபில் வருது, ஒருத்தேன உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட போகிறாங்க. சரியான காய்ச்சல் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு, சரி காய்ச்சல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையை வச்சு பார்க்குறாங்க, கையை வைக்கல, டக்குன்னு எடுத்துட்டாங்க. புட்டி சூடு மேல். யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ காய்ச்சலா? ஓ உமர், இந்த காய்ச்சலோட நான் 70 சூறா ஓதி முடிச்சிட்டேன். 70 சூறாலையும் அஸ்ஸபுஉ திவால் குர்ஆன் லீக்கிற ஆரம்பத்தில் இருக்கிற நீட்ட 7 சூறா அதையும் சேர்த்தி, அது இல்லாமல் 63 சூறா வேறு. இந்த அஸ்ஸபுஉ திவால் என்ற 7 சூறாய்க்கு தானே சூரத்துல் பக்கரா, சூரா ஆல இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா, அன்ஆம், அராஃப், அன்ஃபால். இந்த 7 சூறாலையும் கிட்டத்தட்ட 9 ஜுஸு, 185 பக்கம். எத்தனை பக்கம்? இது 7 சூறா. இது இல்லாமல் 63 சூறா வேற ஐகி. அப்போ நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காய்ச்சலோட இந்த 70 சூறா ஓதிக்காங்க. சுப்ஹான ஜல்ல ஜலாலு. ஏனென்றால் அல்லாட ரஹ்மத்தை எதால அடையணுமே அவங்களுக்கு விளங்கிச்சு. ஸ்ரீதேவிகள் அல்லாட ரஹ்மத்துன்றே லேஸ் இல்லை, நான் அவங்களுக்கு சொல்றேன். இது ஆக இந்த ரமலான்ல ஆக முயற்சி செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாட ரஹ்மத்தை அடைய. சியரு அலாமின் நுபலால இதே போல் இலியத்தில் உள்ள கிதாபில் வருது. எங்களுடைய நிறைய இமாம்கள், ஹஸரத் அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதே போல் உமைர் இப்னு ஹானி, அஸ்வதுன் நஹஇ, பெரிய பெரிய இமாம்கள் இவங்கெல்லாம். இவங்க வளமையாகவே ஒவ்வொரு நாளும் 1000 ரக்காத் நஃபில் தொழுவுற. 1000 ரக்காத் நஃபில். எங்களோட லைஃப்பில் நாங்கள் கடைசாக எப்போ இந்த வித்ர் இல்லாமல், முன்பின் சுன்னத் இல்லாமல், லுஹா இல்லாமல், தஹியத்துல் மஸ்ஜித், தஹியத்துல் உது இல்லாமல் சும்மா அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த 2 ரக்காத் எப்போ தொழுதி போனாங்க? சும்மா எப்போ தொழுதி போனோம்? 2 ரக்காத் அல்லாஹ்வோட சந்தோஷத்துக்கு. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இமாம், ஹம்பலி மதவோட இமாம், ஒவ்வொரு நாளும் 300 ரக்காத் தொழுவாங்க. ஒரு நாளும் 300 ரக்காத். அது இல்லாம போனதால் எங்களோட வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் பரக்கத் இல்லாம போயிருச்சு. உஸ்மான் இப்னு அஃபான், ஆயிஷா, அலி இப்னு உமர் இப்னு கத்தாப், அப்துல்லா இப்னு உமர், அபூ தல்ஹத்துல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் வருஷத்துல நோன்பு பிடிக்கிற அந்த ஹராமான 5 நாளைக்கு 2 ஹஜ் பெருநாள், ஹஜ் பெருநாளைக்கு போகிற வாரம் 3 நாள் ஐயாமு தஷ்ரீக், இந்த 5 நாளே நோன்பு பிடிக்க கூடா. இந்த 5 நாள் போக வருஷம் ஃபுல்லா நோன்பு. அவங்க எந்த நாளும் நோன்பு. சுப்ஹானல்லாஹ். சிலவங்களுக்கு இந்த ரமதான் விட்டா நோன்பு இல்லை. சுன்னத்தான் எவ்வளோ நோம்பிக்கு, அதையாவது நாங்கள் பிடிக்கணுமா இல்லையா? திங்கள் வியாழனிக்கு, ஷவ்வால் 6 நோம்பிக்கு, ஷாபான் மாதத்து நோம்பிக்கு, அரஃபா நோம்பிக்கு, முஹர்ரத்துடைய நோம்பிக்கு, மாதம் 3 நாள் பிடிக்கிற நோம்பிக்கு. இந்த சஹாபாக்களோட பெரிய லிஸ்டோண்டேக்கு இந்த ஹராமான 5 நாளை தவிர மற்ற எந்த நாளும் நோன்பு. சும்மா யோசிச்சு பாருங்க. அதனால தான் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்க மண்ணை தொட்டாலும் தங்கமாவிடும். லேஸ் இல்லை. புகாரி ஷரீஃபில் வருகிறது, அஹப்பு சியாமி இலல்லாஹி சியாமி தாவூத், சியாமு தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யஸூமு யௌமன் வ யுஃப்திரு யௌமா. அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து நோம்பிக்கு தான் சரியான கஷ்டம். எந்த நாளும் நோன்புண்டா அது வருத்தம் விளங்காது, பொடிக்கு பழவிடும் தானே. அது எந்த நாளும் நோன்பு பிடிச்சி அது பழவிடும். ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து நோன்பு எப்படி தெரியுமா? ஒரு நாளைக்கு நோன்பு, அடுத்த நாள் நோன்பு இல்லை. அதுக்கு அடுத்த நாள் நோன்பு, அதுக்கு அடுத்த நாள் நோன்பு இல்லை. சரி கஷ்டம். ஒரு நாளைக்கு நோன்பை பிடிச்சிட்டு அடுத்த நாளைக்கு திண்டுட்டு அதுக்கு போகிற திங்காமிக்கிறது, அதுக்கு போகிற திண்டு, அதுக்கு போகிற திங்காமிக்கிறேன்றது சரி கஷ்டம். இதுதான் அல்லாஹ்க்கு விருப்பம். அதனால தான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்க்கு விருப்பமான நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு. குர்ஆனோட நாங்கள் தொடர்பு இல்லை, ஜிக்ரோட தொடர்பு இல்லை. எவ்வளோ ஜிக்ரு செய்கிறோமோ அவ்வளோ குர்ஆன் ஓதுறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த ரமலான் வந்தால் புகாரி ஷரீஃபில் வருகிறது, ஒவ்வொரு நாளும் இரவில் வருவாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குர்ஆன் ஓதி காட்டுவாங்க. அருமை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குர்ஆன் ஓதி காட்டுவாங்க. 2 பேரும் சேர்ந்து உலமாக்கள் சொல்கிறாங்க, இதில் என்ன விளங்குது? எங்களுக்கு என்ன விளங்குது? இதில்
ரமதானில் ஒரு குர்ஆனை ஃபுல்லாக கேட்கணும், ஒரு குர்ஆனை ஃபுல்லாக ஓதி முடிக்கணும். ரெண்டும் நடக்கணும் குறைஞ்சது. ஏன்னா ஜிப்ரீல் ஓதுறதை கேட்குற, ரசூல் ஓதி காட்டுற, குறைஞ்சது ரெண்டும் நடக்கணும். இதுக்கு தான் எங்களை முந்தி பழையவங்க ஹிஸ்புண்டு வச்ச. இப்போ ஹிஸ்பு என்ன 2-3 சின்ன பிள்ளைகளை வச்சுக்கொண்டு ஹிஸ்பை நடத்திட்டு போகிறோம். ஹிஸ்பென்ற சின்ன பிள்ளைகள் செஞ்ச வேலை இல்லை. நபி அலைஹிஸ்ஸலாமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ரமலானில் செஞ்ச வேலை. எல்லாரும் உட்காந்து ஹிஸ்பில் குர்ஆன் ஓதணும். ஃபுல்லாக ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுல்லாக ஒரு குர்ஆனை கேட்பாங்க. தராவியில் ஒரு குர்ஆனை கேட்குற, ஹிஸ்பில் ஓதி முடிக்கிற. எங்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் செஞ்சு காட்டினாங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி 10 வந்தா சஹீஹ் முஸ்லிம்ல வருகுது, இஅ்தஸல நிசாஅஹு, குடும்பத்தோட தொடர்பு இல்லை, பொண்டாட்டிமாரே ஒதுங்கிடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ அஹ்யல் லைல குல்லஹு, ராவகி தூங்குறல்ல கடைசி 10ல, முழு ராவும் இபாதத், முழு ராவும் இபாதத். அது மட்டுமல்ல, வ ஐகப அஹ்லஹு, குடும்பத்தையும் தூங்கிட மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி நாள் பள்ளியில் 10 நாள் ஏத்திகாஃப் இருப்பாங்க. ஈத்திகாஃப்லேயே மஸ்ஜிதில் ஒரு ரூம் ஒன்றை செஞ்சு கொள்வாங்க. யாரோட தொடர்பு இல்லை, அந்த ரூமுக்கு தான் இங்கிற 5 நேரம் தொலை மட்டும் வெளியே வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு அந்த 2-3 அவர் பெருநாளை கொண்டாடுறதுக்கு அப்படி தான் லுஹர் வந்தால் பெருநாளில் கூத்து முடிஞ்சு, இந்த 2-3 அவருக்கு நாங்கள் முழு 10 நாளும் பஜார் வழியை சுற்றி கொண்டு லைலத்துல் கத்ரை வீணாக்குறதான ஸ்ரீதேவிகள் உடுப்பு தேடி. அப்படியா இல்லையா? இப்னு மாஜால வருகிறது, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரமலான் வாரத்துக்கு முன்னாலே சஹாபாக்களை கூப்பிடுவாங்க, வாங்க பரக்கத்தான மாதம் வந்தீங்க, அதில் கடைசி 10ல் அல்ல ஒரு ராவண்டை வச்சுக்கிறான், அதுக்கு லைலத்துல் கத்ருன்னு சொல்கிற சின்ன பிள்ளைக்குமா சொல்லி கொடுப்பாங்க. 1000 மாதத்தோடு சிறந்தது. மன் ஹுரிமஹா ஃபகத் ஹுரிமல் ஹைர குல்லஹு, நல்லா விளையங்கோங்க. அந்த லைலத்துல் கத்ர் யாருக்கு மிஸ் ஆகுதோ வாழ்க்கையில் எல்லா நலவும் அவருக்கு மிஸ் ஆகிருச்சு. இதை சொல்லிட்டு நபி அலைஹிஸ்ஸலாம் பயங்கரமான ஒரு வார்த்தையை ஒன்று சொன்னேன். வீட்டில் போய் பெருசாக எழுதி ஒட்டிக்கோங்க, லா யுஹ்ரமு ஹைரஹா இல்லா மஹ்ரூம். அல்லாஹ் ஒரு மனுஷனை பிறக்க முந்தி இவர் பாக்கியசாலி இல்லை, இவர் ஏண்ட ரஹமத்துக்கு தகுதி இல்லைன்னு யாரை அல்லாஹ் யார்ட தலையில் எழுதிக்கிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் லைலத்துல் கத்ர் மிஸ் ஆகும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரிதானே? 1 நிமிஷம் 2 நிமிஷம் 2-3 அவர்ண்டா பரவாயில்ல, மிஸ் ஆகுறதுல நியாயமிக்கு. 10 நாளை தந்து தேடிக்கோங்கண்டு, 10 நாளை தந்து தேடிக்கோங்க பாப்பா. ஏதோ ஒரு ராவுல ஈக்கி நீங்கள் 10 நாளும் கொஞ்சம் ட்ரை பண்ணி ராவுல இபாதத் செய்யுங்க. 10 நாளே நீங்கள் ஹயாத்தாக்கினீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்கும். இப்படி பெரிய ஒரு டைமை தந்து ஒரு மனுஷனுக்கு மிஸ் ஆகுறண்டா பாக்கியம் இல்லாதவர் தானே, அவர் பாக்கியம் இல்லாதவர் தானே. ஒரு ரமலானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிரயாணத்தில் இருந்ததால் இந்த கடைசி ஈத்திகாஃப் மிஸ் ஆகிருச்சு. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாரம் ரமலானில், அடுத்த ரமலானில் அதே கவலையில் இருந்து 20 நாள் ஈத்திகாஃப் இருந்து போன ரமலான்ட 10 நாளையும் கலா செஞ்சாங்க. ஒரு வருஷமாக காட்டி அந்த கவலை ஈக்கின்ற எங்களுக்கு போன ரமலான் என்ன செஞ்ச நினைவிக்கா? எங்களுக்கு போன ரமலானில் என்ன அமல் மிஸ் ஆகினு நினைவு இல்லை. ஆனால் போன வருஷம் துனியாட விஷயத்தில் முன்பின்னானதெல்லாம் நல்லா நினைவிக்கும், வர வேண்டியதை கொடுக்க வேண்டிய அது இதெல்லாம் நினைவிக்கும். ஆனால் மேலான அல்லாஹ்வின் நடிகார்களே, அருமை நாயகத்துக்கு போன வருஷம் மிஸ் ஆவின் ஏத்திகாஃப் ஒரே கல்பில் ஓடி 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 இருந்துச்சு. வார ரமலானில் 20 நாள் ஏத்திகாஃப் இருந்து கலா செஞ்சாங்க. இந்த கவலை மிஸ்ஸாவின் ஆத்திரம். அதனால் இந்த ரமலானுடைய மாதம் என்றது இபாதத்துக்குரிய மாதம் ஸ்ரீதேவிகள். திருமிதி ஷரீஃபில் வருது, நீங்களும் வளமையாக கேட்குற ஹதீஸ் தான். திருமிதி ஷரீஃபிலும் தபரானிலும் வர ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில் ஏறப்போகல ஆமீன் சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரியும் தானே. அந்த ஹதீஸை பாருங்க, வெள்ளிக்கிழமை நாள் ஹஸ்ரத் மிம்பருக்கு ஏறுற நேரம் தான் துவா கபூல் ஆகிற நேரம். அதுவும் மஸ்ஜிது நபவி, நபி அலைஹிஸ்ஸலாம் பள்ளியில் மிம்பர்லேருந்து ஊடு வரைக்கும் சுவர்க்கத்தில் ஒரு துண்டு, வெள்ளை காப்பட் போட்டு வச்சு வைட் காப்பட் என்று சுவர்க்கத்தில் ஒரு துண்டு. மா பைன மிம்பரி வ பைத்தி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah, சஹீஹ் முஸ்லிம்ல வருது. என்ன மிம்பருக்கும் என்ன வீட்டுக்கும் இடையிலிக்கிற விட சுவர்க்கத்தில் ஒரு துண்டு. அது நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல வச்சுக்கொண்டு 3 படியில் ஏறக்கோல ஆமீன்னு சொல்கிறாங்க. சஹாபாக்களுக்கு சரியான யோசனை, யாரோ சொல்ல என்ன 3 படியில் ஏறக்கோல ஆமீன்னு சொன்னீங்க? நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, எங்களுக்கு மலக்குமாட பதுவா, ரசூலுல்லாட பதுவா, அல்லாட கோவம், இதில் பாரதூரம் தெரியாய். என்ற ஈமான் கருப்பாவிதானே. அல்லாட சாஃபம் என்றது, அல்லாட கோவம் என்றது, மலக்குமாட பதுவா என்றது, ரசூலுல்லாட பதுவா என்றது வாய்க்கு லேசா, வாய்க்கு லேசா சகோதரர்களே.
அப்போ நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 3 பதுவா செஞ்சாங்க. அதில் ஒன்று என்ன தெரியுமா? யாருக்கெல்லாம் இந்த ரமலான் அடைகிற பாக்கியத்தை நசீபாக்கி, இந்த ரமலான நல்ல அமல் இபாதத்துகளில் கழிச்சு ரமலான் முடிகிறதுக்குள்ளுக்கால் அவரோட பாவம் மன்னிக்கப்படலையோ அல்லாஹ் அவரை அல்லாஹ்ட ரஹ்மத்தில் இருந்தும் தூரமாக்குவானாக, அல்லாஹ் அவரை நாசமாக்குவானாக. அதுக்குத்தான் நான் ஆமீன் சொன்னேன். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான்ல எப்படி பாவம் மன்னிக்கப்படுற? பாவம் மன்னிக்கப்படணும் தானே பதுவா செஞ்சு, பாவம் மன்னிக்கப்படாட்டி பதுவா கிடைக்கும். எப்படி பாவம் மன்னிக்கப்படுற? புகாரி ஷரீஃப்ல வருகிறது, மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் இந்த ரமதானுடைய இரவுல தஹஜ்ஜத் தராவீஹ் தொழுகிறாரோ அவர் வாழ்க்கையில செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். தராவீஹ்ன்றதுக்கே இந்த ஒரு மணித்தியாலத்துக்கு எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். எங்களோட நபியோட தராவியை நான் சொல்கிறேன் கேளுங்க. எங்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த தராவியை எப்படி சீரியஸாக எடுத்தாங்கண்டு, தராவிக்கு கொடுத்த நேரத்தை பாருங்க. நாங்கள் கொடுக்குற இந்த உறவரில் ஏசி சண்டை, தூண் சண்டை, புட்டுவம் சண்டை, உறவர் அதிலே 4-5 முறை பின்னுக்கு போய்த்து காலா கையை நீட்டி தூணில் சாஞ்சி போகிற எத்தனையோ ரக்காத் மிஸ் ஆகுது. ஹஸரத் ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, முஸ்னத் அஹ்மதுல சஹீஹ் முஸ்லிமில் வருகுது, நாங்கள் ஒரு நாள் நபி அலைஹிஸ்ஸலாத்துல ரமலானில் தராவிக்காண்டி தக்பீரை கட்டினோம். ஹதீஸில் தராவின்னு வார்த்தை வரல, இஷாக்கு போகிறோம் தக்பீரை கட்டினா ரமலானில் தராவி தானே. நான் உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்கிறேன். ரமலானில் இரவு நேரம் நபி அலைஹிஸ்ஸலாத்துல தக்பீரை கட்டினோம், தராவி தான் அது. சூரத்துல் பக்கரா ஆரம்பித்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் பக்கரா ஓதிட்டு போகிறாங்க. எப்படி ஓதினாங்க தெரியுமா? அமைதியாக ஓதினாங்க. பின்னு கீக்கிறவங்க நபி அலைஹிஸ்ஸலாம் ஓதுறத்தை கேட்டு பாடமாக்கி கொள்ளேலுமான அளவுக்கு மெல்ல ஸ்லோவாக ஓதினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்ட ரஹ்மத்துடைய ஆயத்துகள் வந்தால் நிப்பாட்டி அல்லாஹ்ட ரஹ்மத்தை கேட்பாங்க. அல்லாஹ்ட அதாபுகளை பற்றி சொல்கிற ஆயத்துகள் வந்தால் நிப்பாட்டி அல்லாஹ்ட அதாபிலிருந்து பாதுகாப்பு தேடுவாங்க. இந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் பின்னால் இருந்து கொண்டு தக்பீரை கேட்டுக்கொண்டு யோசித்தோம், ஒரு 100 ஆயத்தை ஓதிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குக்கு போவாங்க. பக்கரால 100 ஆயத், முழு பக்கராவை மோதி முடித்தாங்க. சுப்ஹானல்லாஹ். 286 ஆயத். அந்த டைமில் குர்ஆன் கம்ப்ளீட்டாக எழுதி கடைசி காலம் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய 286 ஆயத். பக்கராவை ஓதி முடிச்சுட்டு ருக்குக்கு போவாங்கன்னு பார்த்தோம், சூரா ஆல இம்ரான் ஸ்டார்ட் பண்ணினாங்க. அல்லாஹு அக்பர். இபாதத்தில் டேஸ்டிக்கு தானே, இதெல்லாம் விரும்புகிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்ட ஆகப்பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? அதாப் என்ன தெரியுமா? பயங்கரமான நோயை கொடுக்குறதோ, கடனாளி ஆக்குறதோ, கவலையில் போடுறதோ, வானத்திலிருந்து அதை இறக்குறதோ, பூமியால் இதை எடுக்கிறதோ. இது இல்லை. அல்லாஹ்ட ஆகப்பெரிய பனிஷ்மெண்ட் இபாதத்தில் ருசியை கலட்டி எடுக்கிறேன். ஆசை இல்லை, குர்ஆனை பிடிக்கிறேன்னா நஞ்சு போத்தில் கைக்கு எடுக்கிற மாதிரி, 2 ரக்காத் அமைதியாக தொழுகிறேன்டா சுடு தண்ணி லைக்கிற மாதிரி, 5 நிமிஷம் உட்காந்து அல்லாம திக்ரு செய்கிறாண்டா என்னமோ ஒன்று மாதிரி, பெரிய ஆபரேஷனை கொண்டு போகிற மாதிரி. இப்போ நபி அலைஹிஸ்ஸலாம் சூரா ஆல இம்ரான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சஹாபாக்கள் நினைச்சாங்க ஆல இம்ரான்ல ஒரு 100 ஆயத்தை ஓதிட்டு ருக்குக்கு போவாங்களோ தெரியாய். முழு ஆல இம்ரானே மோதி முடிச்சாங்க. 200 ஆயத் ஆல இம்ரானை ஓதி முடிச்சுட்டு ருக்குக்கு போவாங்கன்னு பார்த்தோம். சூரத்து நிசா ஆரம்பிச்சாங்க. சூரத்து நிசாவையும் ஃபுல்லாக ஓதி முடிச்சாங்க. 176 ஆயத். இந்த 3 சூறாக்கும் 5 ஜுஸு, 105 பக்கம். இதை 3 சூறாவை மோதிட்டு தான் ருக்குக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருக்குக்கு போய்த்து சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி 3 முறை ஓதல்ல வாப்பா. அந்த சஹாபி சொல்றாங்க, இந்த 3 சூறா 5 ஜுஸுவை ஓதுறதுக்கு தக்பீரில் எவ்வளோ நேரம் இருந்தாங்களோ அவ்வளோ நேரம் ருக்குல இருந்தாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சவுதியில் ஒரு இமாம் ஒன்று இருந்தார், எனக்கு பேர் மறந்துருச்சு. அவர் இப்படி தான் அவருக்கிட்ட ஒரு பள்ளி ஒண்டிக்கு, நாங்கள் அந்த பள்ளிக்கு போய்த்து அவருக்கிட்ட ஒரு பள்ளி ஒண்டிக்கு இப்படி தான் அவட தராவிக்கு. அவர் ஒரு ரக்காத்தில் ஃபஸ்ட் ரக்காத்தில் இந்த 3 சூறாயும் ஓதுவார். மௌத்தா போய்த்தார் ஸ்ரீதேவி. அந்த பள்ளியில் மட்டும்தான் துனியாவில் இப்படி தராவி நடக்கிற. ருக்கூல போய்த்து எவ்வளோ நேரம் இந்த 3 சூறாவை மோதுறதுக்கு இருந்தாங்களோ அவ்வளோ நேரம் ருக்கூல இருந்தாங்க. அதுக்கப்புறம் சமியல்லா சொல்லிட்டு எழுமினாங்களா, ருக்கூல எவ்வளோ நேரம் இருந்தாங்களோ அவ்வளோ சமியல்லா லிமன் ஹமிதா சொல்லிட்டு நின்று கொண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுஜூதுக்கு போனாங்களா, ருக்கூல எவ்வளோ நேரம் இருந்தாங்களோ அவ்வளோ நேரம் சுஜூத்ல இருந்தாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் தக்பீரை கட்டிக்கொண்டு பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன் அப்படின்னு நபீர மௌத்துக்கு பின்னால் சொல்கிறாங்க. ஆட்கள் கேட்டாங்க, என்ன பாவத்தை செஞ்சீங்க? இல்லைப்பா, தக்பீரை கட்டி எனக்கு நின்று கொண்டு இருக்கியல, தக்பீரை விட்டுட்டு போமான்னு நினைச்சேன். அப்படி இருந்துச்சு நபி அலைஹிஸ்ஸலாம் தொழுகை, அப்படி பெருசு நீட்டமாக இருந்துச்சு. அபூதாவுத்ல வருவது, சஹாபாக்கள் சொல்கிறாங்க 4 ரக்காத் தொழுகர் முடிகிறதுக்குள்ளால 4 ரக்காத். இதுதான் சவுதியில் ஒரு ஆலிம் சொன்னாங்க, தராவி ரமலான் வந்தாவே தராவி எத்தனை ரக்காத்துன்னு சண்டை பிடிக்கிறான். நாங்கள்
ஆனால் எப்படி தராவியா தொழுகிறோன்னு யாரும் சண்டை பிடிக்கிற இல்லையா? எப்படின்னு யாரும் சண்டை பிடிக்கிற இல்லையே? எப்படின்னு பேசினா 8 ரக்கா தொழுகிறவங்களும் தலையா சொறியோனும், 20 ரக்கா தொழுகிறவங்களும் தலையா சொறியோனும். அது சொல்லி 2 பேரும் இதில் நல்ல ஒத்துமை. 8 20 இதில் சரி ஒத்துமை. அதை பேசுறல்ல யாரும். எப்படி தொழுதானே எல்லாம் மாட்டி. அப்போ இந்த சஹாபி சொல்ற அபூதாவுத்ல வருவது, 4 ரக்கா தொலைப்போக்களே நாங்கள் நினைச்சோம் ஹத்தா தஹவ்வஃப்னல் ஃபலாஹ். ஃபலாஹ் என்ற சஹர் சாப்பாட்டுக்கு செல்ற எங்களுக்கு இன்றைக்கு சஹர் திங்க கிடைக்காதோ என்று நாங்கள் பயப்படுற அளவுக்கு தொழுகை நீட்டமாக இருந்துச்சு. 4 ரக்கா தொலைப்போக்கல. ஏனென்ற சகோதரர்களே பெரியார்களே, தராவிகின் மூலம் பாவம் மன்னிக்கப்படுவது. அவ்வளோ நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த தொழுகையை சீரியஸா எடுத்தாங்க. ஒரு 5-6 நாளைக்கு பள்ளி நிறைய ஆள் கழிப்பாங்க. இந்த ரமதானை நான் சொல்லல, எங்களுக்கு மறைவான அறிவு இல்லையே, இதுக்கு முன்னால் வந்து ரமதானை சொல்கிறேன் நான். 5-6 நாளைக்கு எல்லாம் வருவாங்க. 7-8 நாள் போகல தராவி மறந்து, அது மறக்கிறை, மறந்து தராவி மறந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு ராவும் தொழுதாங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்னத் அஹ்மதுல வருகுது, மா ஸல்லா இல்லா ரக்அத்தைன் ஹத்தா ஆதனஹு பிலாலும் பிஸ்ஸலாஹ். இன்னொரு நாள் நபி அலைஹிஸ் ஸலாம் தராவியா தொழுதாங்க. 2 ரக்கா தொழுது முடிக்கிறதுக்குள்ளால பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், சுபஹு தொழ டைம் ஆகுது, சுபஹு வாங்க செல்லவா என்று. 2 ரக்காத். முவத்தா மாலிக்ல வருவது, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் தராவீஹ் தொழுகிறதுக்கு மஸ்ஜித் நபவியில உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இமாம் ஆக்கின. இமாம் தராவி தொழுகிற உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. மஸ்ஜிதுக்கு சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத்துக்கு பின்னால தராவி தொழ வரப்போகள் எல்லாம் கையில அசா எடுத்துட்டு வருவாங்க. ஏன்? ஹசரத் நீட்டுவார் தொழுகைய, கால் கை நோவும் தானே, ஐய கொஞ்சம் கம்பை ஊண்டி பிடிச்சி போறதுக்கு. எல்லாரும் கம்பை எடுத்துட்டு வார, ஆம்பளை பொம்பளை எல்லாம் கம்பை எடுத்துட்டு வார. என்ன ஹசரத் தொழுகையை நீட்டுவாரு. அப்போ கொஞ்சம் கால் கை வருத்தமாக கொஞ்சம் அசாவால கொஞ்சம் ஊண்டி பிடிச்சா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு ஈக்கியலும், கொஞ்சம் வருத்தம் குறையும். அல்லாஹு அக்பர். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தராவியை கூட்டினதுக்கு இதுக்கு முன்னால் எத்தனை பள்ளியில சண்டை. 10 நிமிஷம் கூட்டின ஹசரத் மாருக்கு இந்த டிப் தராவியா தொழுவை இல்லை, பள்ளிகள் எடுக்கல. ஏன்டா எங்கள்ட அமளிபாதத்தெல்லாம் ப்ரோக்ராம் ஆகிருச்சு. சீரியல் ப்ரோக்ராம். அதே ஒரு ஹவரில் நீங்கள் ஓதலையோ சரியா ஓதினோ பிள்ளையாவதுனா முடிச்சா சரி. எங்களுக்கு நோக்கத்தை நாங்கள் பிழைச்சிட்டோம். அதே போல மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களை, புகாரில் வருகிறது, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. கடைசி 10 லைலத்துல் கத்ரி இரவுல யார் இரவு நேரத்தில் தொழுகிறார், அவர் வாழ்க்கையில செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் அல்லாஹ். லைலத்துல் கத்ரிய கடைசி 10 இரவு. அதனால நைட்டில் ரசூலுல்லாஹ் தூங்குறல்ல கடைசி நைட்டில். அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் மவுத். நான் ஜனாசாவுக்கு போயிட்டு வந்தேன், இன்றைக்கு மவுத். சின்ன வயசு 30 வயசு 35 வயசு. நாளைக்கு சவரசம் எத்தனை பேருக்கு கிடைக்குமோ தெரியாது. அல்லாஹ் தந்த பாக்கியம் இந்த ரமலான். இந்த வயம் எங்களோட முன்னோர்களுக்கு இருந்துச்சு. அதனால தான் தபரானி ஷரீஃபில் வருகிறது, ரஜப் மாதம் வந்தாவே எங்களோட முன்னோர்கள் துவா கேட்பாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். இது பயத்தால வந்த துவா. யா அல்லாஹ், ரஜப் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டாய், நான் 2 மாதம் தான் ஈக்கியா அல்லாஹ், இந்த ரஜபிலையும் ஷாபான்லையும் பறக்க செஞ்சு ரமலான் அடைகிற பாக்கியத்தை நசீபாக்கிடியா அல்லான்னு துவா கேட்பாங்க. முஸ்னத் அஹமதுல தபரானில வர ஹதீஸ், அருமை நாயகத்துடைய காலத்தில் 2 பேர் ஒரே நாள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஒரே நாள் இஸ்லாத்துக்கு. அதில் ஒருத்தர் ஷஹீதா மௌத்தா போனார் யுத்தத்தில். ஆக பொறுமதியான மௌத்து ஷஹீதுடைய மௌத்து. அந்த மௌத்தை அடிக்கிறதுக்கு உலகத்தில் மௌத்து இல்லை. ஒருத்தர் ஷஹீதா மௌத்தா போனார். அடுத்தவர் ஒரு வருஷத்துக்கு பின்னால வீட்டில் சும்மா நோயாளியாவி நோமலா மௌத்தா போனார். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி கனவு கண்டாங்க. இந்த 2 பேரும் சொர்க்க வாசத்தில் ஈக்கிறாங்க. சொர்க்க வாசல்ல ஒரு மலக்கு 2 பேரும் சொர்க்கத்துக்கு எடுக்க வராங்க. இந்த சஹாபி கனவுல பார்க்குறாரு, ஒரு வருஷத்துக்கு பின்னால வீட்டில் மௌத்தா போனாரே, அவரைத்தான் மலக்கு முதலாவது சொர்க்கத்துக்கு எடுத்த. இது சஹாபிக்கு புதினம் அடைய, ஷஹீது தானே மௌலா சொர்க்கம் போகணும், 2வது தான் ஷஹீத சொர்க்கத்துக்கு எடுத்த. வெள்ளனை முழிச்சத்துக்கு போகிறோம் மதீனா வாசிகளுக்கு எல்லாம் இந்த கனவை சொல்லி திரிகிறார் அந்த சஹாபி. பாருங்களேன், சரியான ஷொக்காய்க்கு எனக்கு. இந்த 2 பேரும் மௌத்தா போனதுக்கு போகிறோம், நான் கனவு கண்டேன், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வீட்டில் மௌத்தா போனவரை தான் மலக்கு முதலாவது சொர்க்கத்துக்கு எடுத்தார், ஷஹீத 2வது சொர்க்கத்துக்கு எடுத்தார். எனக்கு சரியான யோசனை ஆகி, 2வது மௌத்தா போனவர் சும்மா வீட்டில் மௌத்தா போனவர், ஆனால் அவரை முதலாவது சொர்க்கத்துக்கு எடுத்த மலக்கு. இந்த கனவு நபி அலைஹிஸ்ஸலாத்தை கேள்விப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, சஹாபாக்களை ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைவாப்பா, ஏன் தெரியுமா, 2வது மௌத்தா போனவரை முதல் சொர்க்கத்துக்கு எடுத்த, அந்த 2வது மௌத்தா போனவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரமலான் கிடைச்சிச்சு வாழ்க்கையில். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். லேசான பாக்கியம் இல்லை. நேரத்துவலை வீணாக்காதீங்க.
ஃபோனுகளை கொஞ்சம் ஆஃபாக்கி வைங்க. குர்ஆனுக்கு டைம் கொடுங்க, ஜிக்ருக்கு டைம் கொடுங்க, தொழுகைக்கு டைம் கொடுங்க. திருமிதியில் வருகிறது நோம்பாளி அறிக்கை கோக்கலை கேட்குற துவா எல்லாத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வான். சீதேவிகள் ரிஜெக்ட் பண்ணவே மாட்டான் அல்லாஹ். எவ்வளோ கஷ்டத்தோட பிரச்சனையோடு ஈக்கிறவங்க நாங்கள். இதனால் இந்த ரமலானில் செய்யக்கூடிய ஆக முக்கியமான இரவு தொழுகை, குர்ஆன் ஓதுறது, திக்ரு செய்கிறது, துவா கேட்கறது, சதக்கா கொடுக்கிறது. புகாரி ஷரீஃப்ல 2வது 3வது ஹதீஸ், இந்த ரமலான் வந்தால் வேகமாக வீசுற காத்தை விட வேகமாக நபி அலைஹிஸ்ஸலாம் சதக்கா செய்வாங்க. சதக்கா செய்வாங்க. சதக்கா என்றே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டுக்கிறோம், இவங்க தான் சதக்கா கொடுக்குறவங்க, இவங்க சதக்கா எடுக்கிறாள். அப்படி இல்லை, எல்லாருக்கும் சதக்கா கொடுக்கலும். ஹஜ்ரத் அபூ நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட மஅரிஃபத்து ஸஹாபா என்ற கிதாபில் சொல்கிறாங்க, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சதக்காட சிறப்பாக ஆசை ஊட்டின நேரம் உல்பத் இப்னு ஸைத்னு ஒரு சஹாபி இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் எவ்வளோ ஏழை சஹாபிண்டா, அவருக்கு ஒரு ஈச்சப்பழத்தை சதக்கா செய்கிற அளவு கூட வசதி இல்லை. ஒரு ஈச்சப்பழம். இந்த சஹாபிக்கு சரியான ஆத்திரம், அட இவ்வளோ சிறப்பிக்கா இந்த சதக்காக்கு, எனக்கு ஒன்றுமே இல்லையேண்டு அவர் அல்லாஹ்வோட பேசுகிறார். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் யாரெல்லாம் எனக்கு அநியாயம் செஞ்சுக்கிறாங்களோ, யாரெல்லாம் என்ன மானத்தை வாங்கிக்கிறாங்களோ, யாரெல்லாம் எனக்கு தெரியாமல் என்னை பற்றி புறம் பேசிக்கிறாங்களோ, நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன். யா அல்லாஹ், இந்த மன்னிப்பை நீ சதக்காவா ஏற்றுக்கோ. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கவலை சதக்கா செய்யறது ஒன்றும் இல்லை அந்த சஹாபிக்கு, லேஸ் இல்லை இந்த மன்னிப்புன்றே. அடுத்த நாள் சுபஹ் தொழுகிறதுக்கு பின்னால் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த சஹாபியை கூப்பிட்டாங்க. ஒரு சஹாபி அனுப்பி அவரை கூப்பிடுங்க, உல்பாவை கூப்பிடுங்க ரலியல்லாஹு அன்ஹு. சீதேவி, நீங்கள் நேற்று செஞ்ச சதக்காவை அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். நீங்கள் நேற்று செஞ்ச சதக்காவை அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். சஹாபாக்கள் இப்படி தான் இருந்து. சஹீஹ் முஸ்லீமில் வருகிறது, அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எங்களுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் சதக்காவை பற்றி பேசின நேரம் அந்த சபையில் இருந்த ஒருத்தருக்கும் சதக்கா கொடுக்க வசதி இல்லை. நாங்கள் எங்களுக்கு கொடுக்கலாதானேன்னு போகல, நாங்கள் எல்லாம் வாங்க பேசிக்கொண்டோம், பஜாருக்கு போய்த்து வாங்க மூட்டை தூக்குவோம், நாட்டாம வேலை செய்வோம். பேத்தி யஹூதிகளுடைய மூட்டையை தூக்கினோம், யஹூதிகளுடைய தோட்டத்தில் ஈச்சப்பாறை மரத்துக்கு தண்ணியை ஊற்றினோம், அந்தி படக்காட்டிலும் வேலை செஞ்சோம். ஒரு பொடி ஈச்சப்பழத்தை தருவான் சம்பளமா, இல்லாட்டி ஒரு பொடி மாவை தருவான், அதை சதக்கா கொடுத்துட்டு வீட்டுக்கு போய்த்திருவோம். அல்லாஹு அக்பர். சதக்கா கொடுத்துட்டு வீட்டுக்கு போய்த்திருவோம். முழு நாளும் வேர்வை செஞ்சு சம்பாரிச்சதை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லை, அந்த சதக்கா நபி அலைஹிஸ்ஸலாம் உற்சாகம். அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கோறேன். இந்த காலம் மீகித்தானே, நானும் நீங்களும் மௌத்தாகினத்தோட அறவரில் அரமணித்தியாத்தில் எல்லாம் மறந்துடுவாங்க எங்களை. அப்படி காலம் அரமணித்தியாவில் எங்களை ஞாபகம் வச்சுக்கொள்வாங்க. நாங்கள் பார்த்து கொண்டு தான் நினைக்கிறோம். எத்தனையோ கூட்டாளிமா உசுறு குசுறு கூட்டாளிக்கு மையத்துன்னு கோல் வருவது, அவங்களோட கூட்டாளி மௌத்தாமிண்டு. நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் காதால் கேட்ட விஷயங்கள். இந்த கூட்டாளி என்ன தெரியுமா சொல்கிறாரு, சார் என்ன செய்ய அடக்குங்களே, நீ நீங்கள் கூட்டாளி சுடுதானப்பா உங்களுக்கு கோல் வந்துச்சு. இன்னும் சில கூட்டாளி மாதிரி கிரவுண்டுக்கு போக ரெடி ஆகுறான். கிரவுண்டுக்கு கூட்டாளி ஒன்று மவுத் பெட்டை எடுத்த கூட்டாளி மாதிரி என்ன தெரியுமா சொன்னாங்க, சரி நீ மவுத்தா போனால் என்ன உசுரை திரும்ப எடுக்கவா, அவரை அடக்கிடுவாங்க, நாங்கள் போய்த்து விளையாடுவோம். எல்லாம் கிரவுண்டுக்கு தான் போனேன். நாளைக்கு மையத்துக்கு போவோம், நாளைக்கு மையத்தூட்டுக்கு போவோம், நாளைக்கு மையத்தூட்டுக்கு போகணும். கூட்டாளி மவுத்தா போய்த்து 6-7 மாதம் ஆவிரிச்சு, இன்னும் கூட்டாளி மாதிரி மையத்தூட்டுக்கு போகல. இன்னைக்கு எல்லாட மண்டையில் வேற யோசனை, என்ன மூளை மறந்துடுவாங்க மௌத்தாயினத்துக்கு போகிறோம். அதனால மேலான அல்லாஹ்வின் அடியாரையில் கபரை முன்னால வச்சு அல்லாஹ் தந்த சந்தர்ப்பங்களை பிரயோசனப்படுத்தி கபருக்கு ரெடி ஆகும். சக்கராத்தில் ஒரு செகண்ட் கூட அல்லாஹ் தரமாட்டான். அதனால ஈமான்ட வெளிச்சம் வேணும், இதெல்லாம் சும்மா செய்யலை. அதனால தான் நபி அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்களுக்கு குர்ஆனை படித்து கொடுக்கறதுக்கு முன்னால் ஈமானை படித்து கொடுத்து, அதுக்கு சஹாபாக்கள் காரணத்தையும் சொல்கிறாங்க. முஸ்ததர் ஹாக்கிமில் வருகிறது, அவங்களோட காலத்து மக்கள்கிட்ட சொன்னாங்க, இன்றைக்கு பாருங்கள் உங்களுக்கு குர்ஆன்ட எழுத்தெல்லாம் தான் பாடம். சஹாபாக்கள் தாபீன்களை பார்த்து சொன்னாங்க, இன்றைக்கு உங்களுக்கு குர்ஆன்ட எழுத்தெல்லாம் பாடம். மாஷா அல்லாஹ், ஃபாத்திஹால் ஸ்டார்ட் ஆகினா, பக்ரால் ஸ்டார்ட் ஆகினா, சூரத்து நாஸ் மட்டும் மறுப்பில் எல்லாம் ஓதுவீங்க. ஆனால் சஹாபாக்களை எங்கள்கிட்ட குர்ஆன்ட சட்டம், நாங்கள் சட்டத்தை அமல் செய்கிறோம், நீங்கள் எழுத்தத்தான் பாடமாக்கிக்கிறீங்க. இது காரணம் நபியாசம் எங்களுக்கு முதல்ல ஈமானை படிச்சிருந்தது, குர்ஆனை படிச்சு தாரத்துக்கு முன்னால். ஈமானை சுத்தமாகி கொள்ளணும் சொல்லுது. ஈமானை படித்தா தான் வரும். ஈமான் வெளிச்சமாகினா தான் வாழ்க்கையில் அமல் இபாதத்துகள் வரும். இதனால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நியத்து வச்சுக்கொள்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. சொல்லுங்கள், அல்லாஹ்வோட பாதையில் ஒரு அவசரம் ஒரு 4 மாதம் போகிறதுக்கு யார் நியத்துக்கு சொல்லுங்களே. சீதேவிகள் இன்ஷா அல்லாஹ் ரமலானில் போகலாம், ரமலான் முடிஞ்சு போகலாம். பெரிய தேவைக்கு சீதேவிகள், பெரிய தேவைக்கு. இன்றைக்கு எங்களோட தெஹிவலை உள்ளிக்கே வயசு வந்த ஆண்கள் பெண்கள் எத்தனையோ பேர் இஸ்லாத்தை விட்டுட்டு வைத்திக்கிறாங்க. நாங்கள் இதெல்லாம் சும்மா கேள்விப்பட்டதில்லை, அந்த பெற்றோர்கள் வந்து எங்களோட பேசுகிற எவ்வளோ பேர் இஸ்லாத்தை விட்டுட்டு வைத்திக்கிறாங்க. எவ்வளோ கவலையான விஷயம். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் பரக்கஸ் எலும்புகள் இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 மாதம் அல்லாட பாதையில் 40 நாள் 4 மாதம் எல்லாத்துக்கும் எலும்புகள் இன்ஷா அல்லாஹ் நேரம் பெய்த்து கொண்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் எலும்புகளை செய்து வைகள் அல்லாட பாதையில் பெய்த்து வருவோம், ஈமானை சரியாக்குவோம்.
நாங்கள் வெக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் 1000 ரக்காத் தொழுவுறவங்க, 500 ரக்காத் தொழுவுறவங்க, இப்படி குர்ஆன் ஓதி முடிக்கிறவங்களோட நாங்கள் போய் எப்படியாப்பா நாளைக்கு மூஞ்ச பார்க்குறோம்? எங்கள்கிட்ட என்ன அமளி, எங்கள்கிட்ட என்ன மார்க்கமீகி சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வான். எலும்புகளை செய்தவைகள் மாஷா அல்லாஹ் தயாராக எல்லாரும் அல்லாஹ் கபூல் செய்வானா. போகக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பானா. எலும்புகளை செய்தவைகள் எலும்புகள் இன்ஷா அல்லாஹ், எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். பெரிய தேவைக்கு செய்தவைகள், பெரிய தேவைக்கு. நாளுக்கு நாள் ஈமான் கருப்பாய் கொண்டே போகுது, ஈமான் பலகீனமாய் கொண்டே போகுது. அமல்ல ஆசை வருவதில்லை, இபாதத்தில் ஆசை வருவதில்லை, திக்ரு செய்ய ஆசை வருவதில்லை. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். எலும்புகளை செய்தவைகள் எலும்புகளை. இன்றைக்கு தான் சிக்கர் செய்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ லேசான மெஷின் எல்லாம் வந்திக்கா, சிக்கர் கவுண்டர் எல்லாம் வந்திக்கா, எவ்வளோ லேசாக செய்யலும். அதுவும் பாரமாகி. சவுதியில் ஒரு ஆலிமண்டு சொன்னார், அவர் ஒரு நாள் ஏர்போர்ட்டில் இருந்தாரா. அவர் பக்கத்தில் இன்னொரு முஸ்லீம் இருந்தாரா. 5 ஹவர் இந்திக்கிறாங்க. எத்தனை ஹவர்? 5 ஹவர் ஏர்போர்ட்டில். இப்போ இந்த ஆலிம் சிக்கர் செஞ்சு கொண்டு இந்திக்காரு. பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம் ஃப்ளைட் வரவும் 5 மணித்தியாலது போல 2 பேரும் வைத்திக்காங்க. இந்த ஹசரத் வந்து இந்த பக்கத்து இந்த முஸ்லீம்கிட்ட கேட்டான், 5 மணித்தியாலம் உட்கார்ந்து கொண்டு இருந்தோம் நானும் நீங்களும், இந்த 5 மணித்தியாலத்துக்கு ஒரு சுபஹானல்லா சரி சொன்னீங்களான்னு கேட்டான் இந்த ஹசரத் அவர்கிட்ட. அவர் சொன்னாரும் ஒரு சுபஹானல்லா சரி சொல்லலன்ட்டு. 5 மணித்தியாலும் சும்மா செலமாய் புட்டுவத்தில் உட்கார்ந்து கொண்டு இருந்திக்கார், ஒரு சுபஹானல்லா சொல்லலை. அப்போ தான் அந்த ஆலிம் சொன்னார், எனக்கு அப்போ தான் விளங்கி இந்த நாக்கால் ஒரு சுபஹானல்லா சொல்கிறதுக்கு அல்லாட இறக்கம் தேவை, அல்லாட தௌஃபீக் தேவை, அல்லாட அன்பு தேவை. இல்லாட்டி ஏல செய்தேவிகள். அதனால் ஈக்கிற நேர காலங்களை வீணாக்காதீங்க. என்ன சார் ஒரு சிக்கலை செஞ்சு கொண்டிருங்க. புகாரி ஷரீஃப்ல வருகுது, சஹீஹ் முஸ்லிம்ல வருகுது. எங்களோட நபி அலைஹிஸ்ஸலாம் வாயில அந்த நேரமும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி வந்து கொண்டே. எனக்கு தெரிஞ்சவங்க அந்த ஹிவலையில் இருக்கிற, எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்கிற, ஒவ்வொரு நாளும் 10,000 சலவாத் ஒவ்வொரு நாளும் ஓதுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆலிம் ஒண்டிக்கிற, அவங்கெல்லாம் முன்னுக்கு விளங்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் 150 ரக்காத் நஃபில் தொழுற ஒருத்தரிக்கார். இப்படி நாங்கள் சேர்த்து வைக்கணும் எங்களோட கபருக்கு. அல்லாட ரஹ்மத்துன்றது மேலான அல்லாவின் நல்லடியார்கள். அதுதான் அல்லாட ரஹ்மத்து கிடைச்சா அதுக்கப்புறம் பயப்படவே தேவையில்லை. உலக வாழ்க்கை நிம்மதி அடையும், களிமாவோட மௌத்தார பாக்கியம் கிடைக்கும், கபூர்ல நிம்மதி கிடைக்கும், நாளைக்கு சுவர்க்கத்தில் நிம்மதி கிடைக்கும். சுவர்க்கம்ண்டாவே அல்லாட ரஹ்மத்து தான், அல்லாட ரஹ்மத். அதனால் நபி அலைஹிஸ்ஸலாம் அதிகமான சந்தர்ப்ப துவா பாருங்க, ரஹ்மத்தை கேட்டிப்பாங்க. பள்ளியில் வரக்குள்ள ரஹ்மத்தை தானே கேட்குற, அல்லாஹ் மஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதி. ரஹ்மத்து கிடைச்சா எல்லாம் கிடைச்சிடுது. அதான் நியத்து வச்சுக்கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். ரமதான்ல ஒரு 3 நாள் போகிறதுக்கு யார் நியத்துக்கு சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். எலுமலை ஒரு 3 நாள் போய்த்து வரும், ரமதானுடைய மாதம் மாஷா அல்லாஹ். எலுமலை ஒரு 3 நாள் போய்த்து வரும் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா. 4ஆம் வாரம் ஜமாதிக்கு மாஷா அல்லாஹ். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்க செய்வான், அல்லாஹ் கபூல் செய்வான். அவள் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். சொல்லுங்களே சீதேவிகள், சொல்லுங்களே சீதேவிகள், சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். இபாதத்தை கூட்டிக்கோங்க. இபாதத்தால அவுலியாவாகிறதுக்குரிய வழி இபாதத்து தான். அதை சொல்றதுக்கு இப்போ டைம் இல்லை. அற்புதங்கள் வாழ்க்கையில வெளியாகும். நாங்களும் சாதிச்சு காட்டணும். ஈக்கிறாங்க இந்த காலத்தில் 100 ரக்காத் தொழுவுறோம் ஈக்கிறாங்க, 150 ரக்காத் தொழுவுறோம் ஈக்கிறாங்க, லட்சக்கணக்கு சிக்கர் செய்கிறவங்க ஈக்கிறாங்க. குறைஞ்சே நாங்கள் முன்பின் சுண்ணத்தியாவது 5 நேரத்தில் முன்பின் சுண்ணத்தியாவது சரியாக தொழுவுறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார் நீயத்து வச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் உண்மையான இஸ்லாத்தை விளங்கி மௌத்து வரைக்கும் இக்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானா. சுப்ஹானக்கல்லாஹ் பிஹம்திக அஷ்ஹது